வணக்கம். இந்த வீடியோவில் உங்கள் கை குழந்தையோட திருப்பதி சாமி தரிசனத்தை எப்படி பார்க்கலான்றதை பார்ப்போம் வாங்க. திருப்பதியில் சுபதம் அப்படின்னு ஒரு தரிசனம் இருக்குதுங்க. இந்த தரிசனத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு 1 வயசுக்குள்ளே இருந்தால் இந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்றதை சொல்கிறேன். குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. அம்மா அப்பாவோட ஆதார் கார்டு தேவை. அந்த குழந்தைக்கு ஒரு அண்ணனோ அக்காவோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. குழந்தைக்கு அம்மா அப்பாவை தவிர வேறு யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ரிலேட்டிவ்ஸு, தாத்தா பாட்டி யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த தரிசனத்தில். இந்த தரிசனம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ரீ தரிசனங்க. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் போகுதுங்க. நாங்கள் ஒரு 11:30 மணிக்கு அந்த க்யூவில் போய் நின்றுட்டோம். அந்த சுபதம் க்யூவில் அங்கே போய் நின்னோன்னே எங்களை ஒரு 11:30 மணிக்கே திறந்து விட்டுட்டாங்க. திறந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்மாலிட்டிஸ், இந்த ஆதார் கார்டு செக்கிங்கு இதெல்லாம் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பதியில் எப்பயும் ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஒரு சின்ன கேஜ் மாரி, அந்த கேஜில் போயிட்டு எங்கள வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் கேஜ். இதில் என்னடா தனியா ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் திருப்பதிக்கு போகும்போது ஃப்ரீ தரிசனத்துலலாம் 19, 20, 24ஆம் நம்பர் கேஜ்லலாம் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது குழந்தையோட போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முன்னாடியே கொடுத்துட்றாங்க. இந்த வெயிட்டிங் ஏரியாவில் நாங்கள் ஒரு 12 மணிக்கு வந்தோங்க. 12:40க்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை திறந்துட்டாங்க. கேட்டை திறந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியவே வந்துட்டோம். 2:40க்கு நாங்கள் வெளியவே வந்துட்டோம். நாங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலாம். குழந்தை இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக தள்ளாதீங்கன்னு சொல்லிட்டு தான் போனோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஜை திறந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற கேஜு, அதுக்கு அடுத்த கேஜெல்லாம் வரிசையாக ஒன்று ஒன்றா திறந்து விட்டுடுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் தள்ளிட்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் பார்த்து குழந்தை இருக்குதுங்க, தள்ளாதீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக வர எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லைனா ஒரு 1.5 மணி நேரத்துலேயே நாங்கள் பார்த்துட்டு வந்துருக்கோம். ஃபீடிங்க்குன்ட்டு தனியாக எந்த ஒரு இடமும் அவங்க கொடுக்கறது இல்லைங்க. நம்ம தான் எந்த இடம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து அக்காமடேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த சுபதம் தரிசன டிக்கெட்டை வச்சு நீங்கள் லட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ லட்டு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒவ்வொரு லட்டுக்கும் வந்து 50 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சுபதம் தரிசனம் எல்லாம் என்னென்னைக்கெல்லாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி, அப்புறம் பிரம்மோற்சவம், இந்த மாதிரி நாள்லலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சுபதம் தரிசனத்துக்கு எப்படி போகிறதுன்னு நாங்கள் நிறையா பேர்கிட்ட கேட்டோம். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு சைடு சொல்லிகிட்டு இருந்தாங்க. கடைசியாக நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் போனோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வரும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லக்கேஜ் கவுண்டர் வரும். இதுக்கு 2த்துக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி மாதிரி போகும். இதில் ஒரு 200 to 250 மீட்டர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த சுபதம் என்ட்ரின்றது வராங்க. திருப்பதிக்கு போகும்போது எங்கள் காரில் ஒரு சின்ன பெட் செட்டப் போட்டு தான் எங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போனோம். எதுக்கு அப்படின்னா இந்த குண்டு குழியெல்லாம் இருக்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் குழந்தைக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு இந்த செட்டப் போட்டு கூப்பிட்டு போனோம். எங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எங்கள் குழந்தை நல்லா தூங்கிட்டு வந்தது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும்.